Hello students, welcome to our channel PK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய first sum தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. Find the modulus of the following complex number அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு கீழே நமக்கு ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 சப்டிவிஷன்ஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே 3மே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஸோ இதில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 அப்படின்ற 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து அதுக்கு ஹோல் மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாடுலஸை Z1க்கு தனியாகவும் Z2க்கு தனியாகவும் பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் டிவிஷனுக்கும் Z1 Z2 அப்படின்ற 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷனில் இருக்குது. ஸோ அந்த டிவிஷனில் இருக்க 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஹோல் மாடுலஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாடுலஸை Z1க்கு தனியாக Z2க்கு தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடிஷன் சப்ராக்ஷனுக்கும் பிரித்து எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? மாடுலஸை நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் மட்டும்தான் பிரிக்க முடியும். ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு காமனான ப்ராப்பர்ட்டி. ஸோ Z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இசட்னுடைய பவரை நம்ம மாடுலஸ் உள்ளேயும் எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா வெளியே எடுத்தும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா 2i டிவைடட் பை 3 + 4i. ஸோ இதனுடைய மாடுலஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது மாடுலஸ் ஆஃப் 2i டிவைடட் பை 3 + 4i. ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3 + 4iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு நமக்கு ஹோல் மாடுலஸ் இருந்துச்சு. இப்போது இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாடுலஸை நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். 2iக்கு தனியாக மாடுலஸ் டிவைடட் பை 3 + 4iக்கு தனியாக மாடுலஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு, ஸோ இப்போது மாடுலஸ்க்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போது நியூமரேட்டருக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். ஸோ இங்கே ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 எதுவுமே இல்லாதனால 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 0 ஸ்கொயர் நமக்கு 0 தான், ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு 2. அப்போது 2 ஸ்கொயர் 4 டிவைடட் பை நெக்ஸ்ட்டு டினாமினேட்டருக்கு. ஸோ டினாமினேட்டரோட ரியல் பார்ட் நமக்கு 3, அப்போது 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு 4, அப்போது 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? ஸோ மாடுலஸோட ஃபார்முலா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இதுதான் தேவைப்படும். ஈக்குவல் டு, ஸோ இப்போது ரூட் ஆஃப் 0 + 4 நமக்கு 4 தான், டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 + 16 நமக்கு ரூட் ஆஃப் 25. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ நமக்கு ரூட் 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2 டிவைடட் பை ரூட் 25னுடைய வேல்யூ நமக்கு 5. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன்லையும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பட் இப்போ நம்ம ஹோல் மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஹோல் மாடுலஸை நம்ம இதுக்கு தனியாக பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா மாடுலஸை நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும், அடிஷனுக்கோ சப்ராக்ஷனுக்கோ பிரிக்க முடியாது. ஸோ இப்போ ஹோல் மாடுலஸ் போட்டோம் அப்படின்னாலும் இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகேவா? 2 - i டிவைடட் பை 1 + i. ஜஸ்ட் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே எடுத்து எழுதுறேன். 1 - 2i டிவைடட் பை 1 - i. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 + i இன்ட்டு 1 - i. ஸோ நியூமரேட்டரில் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு 2i இன்ட்டு இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 - i இன்ட்டு 1 - i ப்ளஸ் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பர். ஓகேவா?
ஸோ உங்களுக்கு நார்மலாக எப்படி எல்சிஎம் எடுக்கிறது தெரிஞ்சிருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 2வை 1ஓடையும் மைனஸ் ஐயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 × 1 நமக்கு 2, 2 × -i நமக்கு -2i, -i × 1 நமக்கு -i, -i × -i நமக்கு +i². ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம், இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 1 × 1 நமக்கு 1, 1 × -2i நமக்கு -2i, I × 1 i, I × -2i -2i². ஓகேவா? டிவைடட் பை, ஸோ இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா a + b × a - b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நம்ம a² - b² அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு 1 அப்படின்னு இருக்குது. அப்போது இங்கே நம்ம 1² 1 தான், மைனஸ் இங்கே b², bக்கு பதிலாக நமக்கு i அப்படின்னு இருக்குது. அப்போது i² நமக்கு i². ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ தான் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போது 2 + 1 நமக்கு 3. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த -2i -i, ஸோ இங்கே கூட நம்ம -iயையும் +iயையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது -2i -2i நமக்கு என்ன கிடைக்கும்? -4i. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா +i²ஓட வேல்யூ நமக்கு தெரியும் -1. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -2i², இங்கே i²ஓட வேல்யூ நமக்கு -1. அப்போது -2 × -1 நமக்கு +2. ஓகேவா? டிவைடட் பை இங்கே அதே மாதிரி தான் 1 மைனஸ் இந்த i²ஓடைய வேல்யூ -1. அப்போ -1 நமக்கு +1 ஆயிரும். ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரியல் டேர்ம் சால்வ் பண்ணிக்கலாம். 3 - 1 நமக்கு 2. அப்போ 2 + 2 4, 4 மைனஸ் இந்த 4i. ஓகேவா? டிவைடட் பை 1 + 1 நமக்கு 2. ஸோ இப்போது இந்த 2ன்றது பார்த்தீங்கன்னா இந்த 4க்கும் காமன், -4iக்கும் காமன். ஸோ அப்போ நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? 4/2 -4i/2. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, இங்கேயும் 2 2s are 4. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 - 2i. ஓகேவா? ஸோ இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்ச ஆன்சர் தான் நமக்கு இது. அப்போது இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறது ஒன்று தான், இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறது ஒன்று தான். ஓகேவா? அப்போது மாடுலஸ் ஆஃப் 2 - 2i ஈக்குவல் டு, ஸோ மாடுலஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் நமக்கு 2, அப்போது 2² 4 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் நமக்கு -2, அப்போது -2² 4 தான். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 + 4 8. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 8ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 × 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரூட்டுக்குள்ளே 2 2 இருந்துச்சு அப்படின்னா அது 1 மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது 1 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2, ரிமைனிங் நமக்கு ஒரு 2 மட்டும் உள்ளே இருக்கும். ஓகேவா? இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன்லேயும் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் 1 - i பவர் 10. ஸோ இதனுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். என்னன்னா, ஒரு இசட் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸில் இருக்கும்போது, ஸோ இந்த இசட்டுடைய பவர், ஃபார் எக்ஸாம்பிள் n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பவரை நம்ம மாடுலஸ்க்கு உள்ளே போடுறதும் ஒன்று தான், இல்லை அப்படின்னா மாடுலஸ் எடுத்ததுக்கப்புறம் வெளியே போடுறதும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம, சாரி இங்கே n ஜென்ரலாக சொல்லணும்னா n. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் வந்து மாடுலஸ்க்கு உள்ளே இருக்குது, நம்ம இதை எடுத்து வெளியே எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஈக்குவல் டு, ஸோ இப்போ வெளியே எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மாடுலஸோடைய ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் இங்கே நமக்கு 1, அப்போது 1² 1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு இங்கே -1, ஏன்னா இந்த ஐக்கு முன்னாடி 1 இருக்கும். அப்போது இதோட இமேஜினரி பார்ட் நமக்கு -1,
அப்போது -1 ஸ்கொயர் அப்படின்னாலும் நமக்கு +1 தான். ஓகேவா? ஸோ இந்த பவர் 10. ஸோ இந்த பவர் 10 போட மறந்துடாதீங்க. ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ √1 + 1 நமக்கு 2 த ஹோல் பவர் 10 ஈக்குவல் டு √2. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 × 5 எழுதிக்க போகிறோம் இந்த பவர் 10. ஓகேவா? இந்த பவர் 10 2 × 5 எழுதிக்க போகிறோம். ஸோ பவர் ஹேவிங் பவர் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × 5 நமக்கு 10 தான். ஸோ நம்ம எந்த மீனிங்கையும் சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இப்போது இங்கே ஸ்கொயர் இருக்கனால இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போது 2^5 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த 2^5ஓட வேல்யூ நமக்கு என்ன? 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ 2^5ஓட வேல்யூ நமக்கு 32 அப்படின்னு வரும். இல்லை அப்படின்னா இப்படியே விட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? நம்ம 32ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போது ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இதுலேயும் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது மாடுலஸ் ஆஃப் 2i × 3 - 4i × 4 - 3i. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3 - 4iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 4 - 3iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். மூணும் எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஒரு மாடுலஸ்குள்ள 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா மாடுலஸை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகேவா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 2i மாடுலஸ் ஆஃப் 3 - 4i × மாடுலஸ் ஆஃப் 4 - 3i. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சில டவுட் கேட்பீங்க. என்னென்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது Z1 Z2 அப்படின்ற 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது மட்டும்தான் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்புறம் ஏன் பிரிச்சிங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இங்கே வந்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ள மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் அத்தனைக்கும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 2iக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். மாடுலஸுடைய ஃபார்முலா √ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு இங்கே இல்லை, அப்போ 0ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ 0 ஸ்கொயர் நமக்கு 0 தான். ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இங்கே இமேஜினரி பார்ட் நமக்கு 2, அப்போது 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? இன்டூ ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 - 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கோட ஃபார்முலா என்ன? √ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ அதுதான் மாடுலஸோடைய ஃபார்முலா. இப்போது இங்கே நமக்கு ரியல் பார்ட் என்ன? 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு என்ன? -4. அப்போது -4 ஸ்கொயர் ப்ளஸ் 16 தான். ஓகேவா? இன்டூ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு 4, அப்போது 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு -3, அப்போது -3 ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இப்போது √0 + 4 அப்படின்னா √4 தான். √4 வேல்யூ நமக்கு என்ன? 2. ஓகேவா? இன்டூ √9 + 16 நமக்கு 25. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் √16 + 9 நமக்கு 25 தான். ஈக்குவல் டு 2 × √25ஓட வேல்யூ நமக்கு என்ன? 5. ஸோ அதே தான் இங்கேயும் √25ஓடைய வேல்யூ 5 ஈக்குவல் டு 5 5s are 25. 25 × 2 நமக்கு 50. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோர்த் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.